வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் ரிப்போர்ட் வருமா வராதா, இந்த படத்தோட கேஸ் என்ன நிலமையில இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகனோட சென்சார் இஷ்யூவை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இன்றைக்கி இந்த படத்தோட ஜட்ஜ்மெண்ட் வந்து வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இன்றைக்கி 10:30 வந்து இந்த படத்தோட கேஸை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கேஸை ஆரம்பித்தாங்களோ இல்லையோ அப்போ ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க கேஸையே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பி வந்து இந்த கேஸை வந்து அந்த ஒன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது போன தடவை எப்படி வந்து முதல்ல விசாரணை ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி திருப்பி வந்து இந்த கேஸை வந்து தள்ளி போட்டிருக்கிறதா தெரியுது. ஏற்கனவே நம்ம ஆசா அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து யூஏ சான்று தாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து தான் நம்மளோட கமிட்டியான சிபிஎஃப்சி வந்து போயிருந்தாங்க. இவங்க வந்து போய் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து திடனி கொடுத்துட்டீங்க, நாங்கள் வந்து நிறையா வந்து எங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து சென்னையில் உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க. அதனால வந்து அவங்க வந்து காலதாமதத்தெல்லாம் நடத்துனதுனால நிறையா வந்து அவங்களோட வாக்குவாதங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு வந்து இன்றைக்கி கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிடுறோம் அப்படின்றத அறிவித்தாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்னடா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் திருப்பி பழைய மாதிரி லூப் ஹோல் சுற்றுற மாதிரி திருப்பி வந்து அவங்ககிட்டே ஆசைட்டே போங்க அப்படின்ற மாதிரி திருப்பி சுழற்சி முறையில் திருப்பி அமைச்சிட்டாங்க. திருப்பி இவங்க ரெண்டு பேரோட வாதத்தெல்லாம் கேட்டு திருப்பி அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டாக அவங்க கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒருவேளை திருப்பி அவங்க சென்சார் தரப்பில் வந்து அவங்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. கண்டிப்பாக பிப்ரவரி மாதமும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற பிளானில் தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எலெக்ஷன் கமிஷன் இந்த படத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கணும், இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் படமாக வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் டைமில் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அதனால் இப்போ இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றத பிளானாக வச்சுருந்தோம். இவங்க வந்து ரொட்டீனாக திருப்பி வந்து இந்த ப்ராசஸை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்பவே டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம சென்சார் சொன்ன மாதிரி ரிவைசிங் கமிட்டிக்கு போனாலும் அவங்களும் எவ்வளோ நாள் இழுப்பாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா வந்து ஏற்கனவே யூஎஸ் சான்றிதழ் தரேன்னு சொல்லிட்டு தராமல் ரொம்பவே காக்க வச்சு 6ஆம் தேதிக்கு மேலே எந்த ஒரு ரெஸ்பாண்டும் இல்லாமல் தான் இவங்க கோர்ட்டுக்கே போனாங்க. ஒருவேளை ரிவைசிங் கமிட்டிக்கு போனாலும் இந்த படத்துக்கு வந்து எத்தனை கட்டு இருக்க போகுதுன்னு தெரியல. போனாலும் ஏ சர்டிஃபிகேட் தான் தரப்போகிறாங்க. அது எவ்வளோ காலதாமதமாக தருவாங்கன்னு சுத்தமாக புரியலை. அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஓடிடியே ரிலீஸ் பண்ணிடலாம்டா, நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லேயே நாங்கள் பார்த்துடணுன்றான்ற அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு விரக்தியில் இப்போ தளபதி ரசிகர்கள்லாம் இருக்காங்க. குறிப்பாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியான கேவிஎன் வந்து ரொம்பவே வந்து பாவம். ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து கொடுத்த அந்த காசெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அட்வான்ஸில் தான் வந்து கம்மி பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் டிலே ஆக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் லாஸ் ஏற்படும். அது என்ன நடக்க போகுது, எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கலில் வந்து அவரோட கெரியரை ஆரம்பித்தோன்னே என்ன மாதிரி வந்து பிரச்சனை வருதுன்றத இப்போ வந்து நல்லாவே தெரியுது. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு சத்தியமாக புரியலை. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுங்க. இந்த படம் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வருமா வராதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.